அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பிற்பகல் 1 மணிக்கு ஆளுநர் RN ரவியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேச தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த தலைவர்கள் நேரம் கேட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பாக புகார் அளிப்பதற்காக தமிழக ஆளுநர் RN ரவியை சந்திக்க தவைக்க தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் ரவியை சந்திப்பதற்கு ஆளுநர் மாளிகைக்கு தவைக்க தலைவர் விஜய் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பான ஒரு புகார் மனுவை அளிப்பதற்காக ஆளுநரை முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறார் நடிகர் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய நிலையில தன்னுடைய அரசியல் கட்சி மாநாடை கடந்த அக்டோபர் மாதம் நடத்தினார். அதற்கு பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை கூட பெண்களுக்கு தான் அரணாக இருப்பேன் என அவரே அவருடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அதை இன்னைக்கு வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்த நிலையில அவருக்கு பகல் 1 மணிக்கு ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சரியாக 12:38 மணி அளவில் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்கு அவர் வந்திருந்தார். அவரோடு கட்சியின் பொதுச் செயலாளர் N ஆனந்த், கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் அவரை சந்திக்கிறாங்க. மொத்தமாக 3 பேர் அவரை சந்திக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகிய மூவரும் சந்திக்க இருக்கிறாங்க. இதுல இன்றைய சந்திப்புல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த குற்றவாளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் உள்ளிட்டவை முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆளுநரிடம் முறையிட இருக்கிறார். ஆளுநரை பொறுத்தவரை அவர் வேந்தராக இருக்கக்கூடிய நிலையில வேந்தராகவும் அவர் சந்திக்க இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கின்றாங்க. சரியாக 1 மணிக்கு விஜய்க்கு ஆளுநர் நேரம் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதனால முன்னதாகவே சரியாக 12:38 மணி அளவிலே வந்திருக்கிறாங்க. ஒரு கார்ல 3 நபர்கள், அதாவது கட்சியினுடைய தலைவர் விஜய், அதே போல கட்சியுடைய பொதுச் செயலாளர், அதே போல கட்சியினுடைய பொருளாளர் ஆகியோர் சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில இன்று காலை தமிழக பெண்களுக்கு அரணாக தாம் எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு தான் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பொது நிகழ்வாக, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக இது போன்ற ஒரு நடவடிக்கைகள்ல நடிகர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தேர்தலை மையப்படுத்தி தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் ஆளுநரிடமும் ஒரு புகார் மனுவை அளிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதுவரை அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்தியதில்லை. ஆனால் ஆளுநரை சந்தித்ததற்கு பிறகு அவர் சார்பிலோ அல்லது அவருடைய கட்சியின் சார்பிலோ செய்தியாளர்களை சந்திப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்திருக்கக்கூடிய விஜய் அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் மனுவை அளிப்பதற்காக நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவரோடு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் வந்திருக்காங்க. மூவருக்கு ஆளுநரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.